டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரீடிங் பாருங்க. பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஆம்பிபியன்னா நீர்நில வாழ்வன, நீர்நில வாழ்வன சொல்லக்கூடிய, அதாவது தாவர, அதாவது பிளான்ட் கிங்டம் சொல்லியாச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது தாவர பெரும்பிரிவின் பெரும்பிரிவு இருக்கு, அந்த பெரும்பிரிவில் இது நீர்நில வாழ்வன அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, in the previous chapter we noticed a wide range of thallus organization in algae. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் இருக்க பாடப்பகுதியில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆல்கேனா என்ன, அதனுடைய உடலமைப்பு என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, அதை படிச்சிருக்கீங்க. இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம், திரும்பவும் பார்க்க போகிறோம். மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் அக்வாட்டிக். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஆல்கே வந்து நீரில் தான் வாழுதுன்னு சொல்கிறாங்க, நீரில் வாழக்கூடியது. த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெட்ரோட்ரைகஸ் கேபிட்டட்னா இந்த ஆல்கே வந்து நீரில் வாழக்கூடிய உடல் அமைப்பையும் பெற்றிருக்கு, நிலத்தில் வாழக்கூடிய உடல் அமைப்பையும் பெற்றிருக்கு. அந்த ரெண்டு உடலமை பெற்றதுனால அதுக்கு பேர் ஹெட்ரோட்ரைகஸ் கேபிட்டட். இது இரண்டு வாழ், அதாவது ஈருடல் வளர இயல்புன்னு பேர். அடுத்து பாருங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் பேரங்கைமா டிஷ்யூ. இந்த ஆல்கையில் வந்து பேரங்கைமா செல்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, டைக்டோனமஸ், அதாவது டைக்டோனமஸ் பிரான்ச்சிங் இன் சம் ஆல்கே. டைக்டோனமஸ் பிரான்ச்சிங்னா ஆல்கையை வந்து ரெண்டாக பிளவுபடக்கூடிய, ரெண்டானா கவட்டை வடிவில் பிளவுபட்டிருக்கும். சப்போர்ட் த வியூ காலனிசேஷன். வந்து வியூ காலனிசேஷனா நிறைய காலனிசேஷன் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பிளான்ஸ் இன் லேண்ட் அக்யூடு. இது வந்து என்ன செய்யணும், அந்த ஆல்கை வந்து அப்படியே நீரிலிருந்து நிலத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது அப்படின்றாங்க. பிரைவேட்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட் அண்டு மாய்ஸ்ட் பிரிமிட்டிவ் பிளான்ட் குரூப்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட்டை வந்து எளிய ஆல்கை தான், ஆனால் எளியது தான். அதே நேரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் பிளான்ட் குரூப்ஸ்னால் ஒரு அதாவது முன்னோடி, அதாவது பாசிலின் முன்னோடி சொல்லுவாங்க, பாசிலின் முன்னாலே தோன்றுக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆல்கே லைக் அனசஸ்டர்னா முன்னோடி, அதாவது ஆல்கேக்கு முன்னோடி தான் இந்த பிரையோஃபைட்ஸ் சொல்கிறாங்க. தே ஆர் சிம்பிள் எம்ப்ரியோஃபைட்ஸ். Let us learn about the structure of reproduction in this primitive land plants like bryophytes. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரையோஃபைட்டை பற்றி நம்ம தெளிவாக இதை பார்க்க போகிறோம். இனப்பெருக்க முறை, அமைப்பு முறை எல்லாத்தையும் இதில் பார்க்க போகிறோம் சொன்னாங்க. அதே மாதிரி பிரையோஃபைட்ஸ் ஆர் சிம்பிளஸ்ட்லி லேண்ட் இன்ஹாபிட்டேட்டிங் கிரிப்டோகேம்ஸ். அதாவது கிரிப்டோகேம்ஸ் இருக்காங்க, இல்லை கிரிப்டோகேம்ஸ் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரையோஃபைட்டை வந்து சிம்பிளஸ்ட் லேண்டிங் இன்ஹாபிட்டிங்னா ஈரமான, நல்லா வச்சுக்கோங்க, ஈரமான, அது மாதிரி நிழலான, ஈரமும் இருக்கணும் நிழலும் இருக்கணும், அப்படி அந்த இடங்களை வாழக்கூடிய ஒரு கிரிப்டோகேம்ஸ்னா பூவாத்தாவரம். கிரிப்டோகேம்ஸ்ங்கிறது பூவாத்தாவரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெஸ்டிகேட் ஆஃப் த மாய்ஸ்ட். பாருங்க, மாய்ஸ்ட்னா ஈரப்பதம், ஷேடி பிளேசஸ். ஷேடினா அதாவது ஈரப்பதமும் இருக்கணும், நிழல் பகுதி இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே, ஏதாவது பெரிய மரத்துக்கு கீழே தான் இது வளரும். எப்படின்னா நிழலும் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கும், அப்படி சொல்லணும். இந்த லேக் வாஸ்குலர் டிஷ்யூ அண்ட் ஹென்ஸ் கார்டு நான் வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். கிரிப்டோகேம்னாலே உங்களுக்கு தெரியும், பூக்காத தாவரம் உங்களுக்கு தெரியும். பூக்காத தாவரம் தான் கிரிப்டோகேம் சொல்லுவாங்க. அது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த தாவரத்தில் வந்து வாஸ்குலர் பண்டல் கிடையாது. வாஸ்குலர் பண்டல் மீன்ஸ் வந்து சைலம் போயும் கிடையாது. அவங்க தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். இதைத்தான் என்ன செய்யறாங்க, நீர்லேயும் வாழக்கூடிய, நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரு தாவரமாக இது கருதப்படுது. பிகாஸ் தே நீட் வாட்டர் ஃபார் கம்ப்ளீட்டிங் தியர் லைஃப் சைக்கிள். ஆனால் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை இந்த பிரையோஃபைட்ஸ்க்கு வந்து அவருடைய வாழ்க்கையில் நீர் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஜென்ரல் கேரக்டர் வந்து ஜென்ரல் கேரக்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the plant body of bryophytes is gametophyte and is not differentiated into root, stem and leaf-like structure. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தண்டு, அதாவது தண்டு வேறு இலை என்ற வேறுபாடு காணப்படாத ஒரு தாவர உடலம் கேம்டக வளர்ச்சி, கேம்டக சந்ததியை சார்ந்தது. அவன் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரையோஃபைட்டாவில் வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட் பாடியில் பிரையோஃபைட்டில் வந்து இது வந்து பிரையோஃபைட்டா வந்து ஒரு கேம்டோஃபைட்னா கேமிட் மூலம் உருவாகக்கூடியது. அண்ட் இஸ் நாட் டிஃபரெண்ட்னா ரூட்டு கிடையாது, காணப்படாது, ஸ்டெம் காணப்படாது, லீஃப் காணப்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க,
மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பிரிமிட்டிவ் லேண்ட் டுவெல்லர்ஸ். மோஸ்ட் ஆஃப் தெம் பிரிமிட்டிவ், பெரும்பாலானவை வந்து எளிய நிலங்களில் வாழக்கூடிய, அதாவது எளிய நிலவாழ் தாவரங்களாகும். அதாவது பெரும்பாலான தாவரங்கள் வந்து எளிய தாவரமாக இருக்குது, அதே மாதிரி என்னது நிலங்களில் வாழக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில மட்டும்தான் நீரில் வாழுது, ஒரு சில மட்டும்தான் என்னது சம் ஆஃப் தம் அக்வாட்டிக், ஒரு சில மட்டும்தான் நீரில் வாழ்ந்துறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரியலான்னு சொல்லக்கூடியது ஒன்று. அடுத்து பாருங்க ரிக்ஸியோ கார்பஸ், இது வந்து ஒரு மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாழுது, ஒரு சிலது வந்து நீரில் வாழ சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க கேனிட்டோஃபைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கேனிட்டோஃபைட்ஸ் இஸ் என்னது கான்ஸ்பிகஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சியில் பெரும்பகுதியை வந்து நீண்ட நாள் கொண்ட கேமிட்டக உடல நிலையிலேயே ஆரம்பிக்கிறது, அதான் உடல்நிலையை ஆக்கிரமிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கேமிட்டோஃபைட் இஸ் கான்விஸ் லாங் லிவ்டு ஃபேஸ் இன் த லைஃப் சைக்கிள். அப்போ ஒவ்வொரு பிரேயோவைட்டோட லைஃப் வந்து கேமிட்டக, அதாவது கேமிட்டக டைப்லேயே ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க தைராய்டு ஃபார்ம்ஸ் ப்ரெசன்ட் இந்த லிவர் ஓட்ஸ்னு சொல்லுவாங்களே, லிவர் ஓட்ஸ் சொல்லக்கூடியது ஈரல் தாவரங்கள். அண்டு ஹார்ன் ஓட்ஸ் சொல்லக்கூடியது கொம்பு தாவரம் சொல்லுவாங்க இல்லையா, கொம்பு தாவரம் ஈரல். இது போன்ற பாருங்க என் மாசஸ் லீஃப் லைக், இதனுடைய உடம்பு வந்து எப்படின்னா இலை போட்டு அமைக்கூடியது சொல்கிறாங்க. அதாவது பாருங்க அடுத்து ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரெசன்ட், தண்டு போன்ற அமைப்பு இதில் காணப்பட்டாலும் பாருங்கள் காணப்படும். இவை உண்மை, ஆனால் தண்டு போன்ற அமைப்பு காணப்படுது, ஆனால் இருந்தாலும் அது உண்மையான தண்டு கிடையாதுன்னு சொன்னாங்க. த லிவர் ஓட்ஸ் தாலஸ் க்ரோஸ் ப்ரொஸ்டேட் த கிரவுண்ட் அண்ட் அட்டாச் வித் சப்ஸ்டேட்டம். ஒரு கீழ்த்தளத்தில் வந்து ஒட்டிக்கொட்டு காணப்படும். லிவர் ஈரல் தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் படர்ந்து வளரக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேட்டம் பை மீன்ஸ் ரைசைடு எப்படி வளருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் தாவரங்கள் வந்து ரைசைடு காணப்படும். ரைசைடுனா கீழ்ப்பகுதி ரைசைடு, அது வேரி போன்ற அமைப்பு. அது 2 டைப்ஸ் ஆஃப் ரைசைடு, அது 2 டைப் ஆஃப் ரைசைடு காணப்படுது. ப்ளஸ் நேம்லி ஸ்மூத் வால்டு அண்டு பெக்கடு. ஸ்மூத் வால்டு சொன்னாங்கன்னா அது பாருங்கள் மென்மையான சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து 2 நீட்சியமாக காணப்பட சொல்கிறாங்க ரைசைடு. ஒன்று வந்து ஸ்மூத் வால்னா வேரிகள் சம உரை வேரிகள் ஒன்று, இன்னொன்று பெக்குன்னா உள் வளரி வேரி, சம வளரி, இன்னொன்று உள் வளரி. அப்போ ஸ்மூத்துனா சம வளரி, பெக்குன்னா உள் வளரி. இப்போ ஸ்கேல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இந்த மாஸ் இந்த பிளான் பாடி இஸ் எராக்ட் அண்டு சென்ட்ரல் நாக்சிஸ் பியரிங் த லீஃப் லைக். இது வந்து நிமிர்ந்து வளரக்கூடியது, இது வந்து என்ன செய்யணும் நிமிர்ந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீச்சி போட்டு காணப்படும் நிமிர்ந்து வளரக்கூடிய உடலமை பெற்றுள்ளது சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க இந்த பாருங்க எக்ஸ்பென்ஷன் மல்டிசெல்லர் ரைசைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல செல்களான வேரிகளும் பெற்றிருக்கும். பிரேவைட்டர் அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரீஃப்ளெக்ஷன் பிரேவைட்ஸ் கிவன் ஃப்ளோ ஃபிகர் 2.5 பார்த்து தெரியும். அதில் வந்து பிரேவைட் வந்து எப்படி இனப்பெருக்கம் வந்து பார்க்கலான்றாங்க. அடுத்து பாருங்க வாஸ்குலர் டிஸ்க் லைக் சைலம் அண்டு ப்ளோயம் ஆர் கம்பேக்ட்லி ஆப்ஷன் இதில் காணப்படாது, அதனால ஹென்ஸ் இஸ் கால்டு நான் வாஸ்குலர் கிரீப்பர் கெப்ஸ்ட் பேர். இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 2 மார்க் கேட்பாங்க. ஓகே மார்க் பண்ணிங்க. அடுத்து பாருங்க வெஜிடேட்டிவ் ரீஃப்ராக்ஷன் takes place by the formation of adventitious roots. adventitious buds, அதாவது adventitious budsனா வேட்டிட மொட்டுகள் மூலமாக சில பிரேவைட் வந்து இனப்பெருக்கம் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து ரிக்ஸியா ஃபிலிட்டன்ஸ், அது ஃபிலிட்டன்ஸ் வருது, அது பேர் வந்து ரிக்ஸியா ஃபிலிட்டன்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பிரேவைட் வந்து டியூபர் கிழங்கு மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுது, அது வந்து ஆந்தோசராஸ். இன்னும் சம் ஆஃப் ஸ்மால் டிட்டாச்சபிள் பிரான்ச்சஸ்னால் உதிர்தல் சொல்லுவாங்க இல்லையா, டிட்டாச்சபிள் பிரான்ச்சஸ் மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது சிறு துண்டுகளாக ஃபார் ஃப்ரூட் பாடிஸ் ஆர் ஃபார்ம்டு. த ஹெல்ப் ஆஃப் த வெஜிடேட்டிவ் ரீஃப்ராக்ஷன் இன் பிரேவைட்ஸ் அதாவது ஃபிட்டிக்ளோசா சொல்லக்கூடியது. ஓகேங்களா. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிக்ளோசா வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு துண்டுகளாக மாறி அது துண்டுகளாக காணப்பட்டு அது உருவாகும். வித் ஹெல்ப் ஆஃப் அடுத்து பாருங்க இன் மார்க்கின்சியா இது வந்து புரபகேட் ஆர்கன்ஸ் கால்டு ஜெம்மா மூலமாக இனப்பெருக்கம், ஜெம்மா மூலமாக இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய தாவரம் வந்து மார்க்கின்சியா சொல்லக்கூடிய ஒரு பிரேவைட். அடுத்து பாருங்க இது ஒரு நாள் கேட்பாங்க. அடுத்து பாருங்க செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊஹேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஊஹேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை சொல்லுவாங்க இல்லையா, முட்டைக்கரு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலமாக இடைமுறை சார்ந்தது. ஆந்த்ரிடி மார்கிகோனி ரெண்டுமே இருக்குது.
ஆந்த்ரீடியம் ஆர்கிகோனியமும் வந்து பல செல்லார் மல்டி செல்லார் ஆனது. அதான் சொல்றாங்க செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகமஸ் ஆந்த்ரீடியம் அண்ட் ஆர்கிகோனியம் ஆர் ப்ரொடியூஸ்டு. அதே மாதிரி ப்ரொடக்டிவ் கவரிங் அண்ட் மல்டி செல்லார், இந்த ரெண்டு ஆர்கனையும் கவர் பண்ணக்கூடிய பல செல்லாலான உரை காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆந்த்ரீடியம்ன்றது மேலாக இருக்குன்னு ஆர்கிகோனியம் ஃபீமேலாக இருக்குன்னு இது ரெண்டு இணைஞ்சு ஊகமஸ் மெத்தட், ஊகமஸ்னா கருமுட்டை இணைவு மூலமாக இனப்பெருக்கம் பண்ணுது. அது பாருங்க இந்த ஆந்த்ரீடியா ப்ரொடியூஸ் 5 ஃபிளாஜிலேட் ஆந்த்ரோசோவாய்ட்ஸ். 5 ஃபிளாஜிலேட் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஆந்த்ரீடியா ப்ரொடியூஸ் 5 ஃபிளாஜிலேட் அப்படின்றாங்க. ஆந்த்ரீடியா வந்து உருவாகும் ஒரு இரு கசைகளை கொண்ட நகரும் ஆண் கைமேட்டுகள் மென் படத்தில் நீந்தி ஆர்கிகோனியத்தை அடைந்து கருமுட்டையில் இணைந்து இரட்டை மடிய கருமுட்டையை உருவாக்கியதுன்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரீடியம் ப்ரொடியூஸ் 5 ஃபிளாஜிலேட். அந்த 5 ஃபிளாஜிலேட் இருக்கிறதுனால அந்த ஆந்த்ரீடியம் வந்து என்ன செய்யணும்னா நீரில் வந்து நீந்தி செல்லும். ஏன்னா ஆந்த்ரீன்றது மேல் ஆர்கனுடைய இது ஸ்பெர்ம். அந்த ஸ்பெர்மில் வந்து என்ன ஆகுதுன்னா 5 ஃபிளாஜிலேட் காணப்படுது, கசையிலே காணப்படுது. அதனால அந்த ஆந்த்ரீடியம் வந்து நீரில் அப்படி நீந்தி சென்று அப்படியே எங்கே எதை ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கிகோனியத்தை ரீச் அடையுது. அங்கே போய் இணைஞ்சு அங்கே வந்து டிப்ளாய்டு சைக்கோட்டை உருவாக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன வேணும்னா வாட்டர் இஸ் எசென்சியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். அப்போ அது இனப்பெருக்கம் உங்களுக்கு என்ன வேணும், ஃபெர்டிலைசேஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க த சைக்கோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோபைட் ஜெனரேஷன். ஸ்போரோபைட் ஜெனரேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் செல் எதுன்னு கேட்பாங்க சைக்கோட். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். அதுக்கு பிறகு அது மைட்டாட்டிக் செல்ஸ் ஃபார்ம் த மல்டி செல்லர் அன்டிஃபரன்ஷியேட்டட் எம்பிரியோ. அதுக்கு மாதிரி என்ன செய்யுதுன்னா அது இணைஞ்சு மல்டி செல்லாக மாறுன்றாங்க. தி எம்பிரியோ இஸ் த எக்ஸோகோபிக் division. The zygote is transverse and affects the embryo develops from the agar outer cells. அது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அது அந்த செல் அதாவது கருமுட்டையின் முதல் கிடைமட்டமாகவும் கனியுறப்பு செல்லும் தோன்றுதல். எடுத்துக்காட்டு வந்து மார்கின்சியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் இன்ட்டு ரைஸ் ஸ்போராபைட் சொல்கிறாங்க. ரைஸ் ஸ்போராபைட். அடுத்து பாருங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போராபைட் இஸ் டிஃபெண்ட் அப்பான் கேம்டோபைட். ஸ்போராபைட் இஸ் டிஃபெண்ட் அப்பான் கேம்டோபைட்னா இதில் வந்து வித்தக தாவரம் வந்து கேம்டோ பாருங்கள் ஸ்போராபைட்டை வித்தக தாவரம் இது எதை சார்ந்து வாங்கினா கேம்டோபைட் தாவரத்தை டிஃபெண்ட் பண்ணி வாழுது. அடுத்து இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு 3 ரெக்கக்னைஸ்ட் பார்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட் காணப்படுது. ஒன்று ஃபுட்னா பாதம், சீட்டா அண்டு கேப்சல். இந்த 3 கண்டுபிடிக்குது. ஃபுட் சீட்டா இது வந்து 1 மார்க் அல்லது 2 மார்க் கேட்கலாம். அப்போ பிரேபைட் தாவரங்களில் காணப்படக்கூடிய 3 அதாவது ஸ்போரோபைட்டில் காணக்கூடிய 3 பார்ட்ஸ் எதுன்னு கேட்பாங்க. அப்படி 3 பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சீட்டா கேப்சூல் அது பார்த்துக்கோங்க. இந்த ஃபுட் இஸ் ஃபேஷல் போர்ஷன் ஆஃப் ஃபேஷல் போர்ஷன் அடியில் காணப்படுது. ஃபுட் வந்து எம்படட் இன் த கேம்டோபைட். அதாவது கேம்டோபைட்டில் வந்து புதைந்து காணப்படும். கேம்டோபைட்டில் புதைந்து காணப்படும். எது ஸ்போரோபைட் தாவரத்தின் பாதம். ஸ்பூட்னா பாதம், ஸ்போரோபைட் தாவரத்தில் பாதம் கேம்டோபைட் தாவரத்தில் வந்து புதைந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. கேம்டோபைட் தாவரத்தில் புதைந்து காணப்படும். சரிங்களா? சொல்லுங்கள் விச் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் சப்ளைடு ஃபார் த ஸ்போரோபைட். அப்போ அந்த கூட்டு வழியாக அந்த பாத வழியாகத்தான் என்ன சொல்கிறாங்க அந்த தாவரத்துக்கு தேவையான வாட்டரும் சரி நியூட்ரியன்ஸும் செல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் the diploid spore mother cells found in the capsule again undergoes the mitotic cell division gives the caploid spores. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கேப்லாய்ட் உருவாக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நீர் ஊட்டப்பொருள் செல்லுது. அதுக்கடுத்து அந்த இரட்டை மடிய வித்தகம் வந்து அதாவது மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமாக டிவைட் ஆகி மைட்டாட்டிக் செல்ஸ் மூலமாக டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டிவைட் ஆகி ஒற்றை மைய வித்துக்களை கேப்லாய்ட் ஸ்போரை உருவாக்குது. கேப்லாய்ட்னா ஒற்றை மைய வித்துக்களை உருவாக்குறாங்க. பிரேபைட்ஸ் ஆர் கோமோஸ்போர். கோமோஸ்போர்னா ஒரே மாதிரி காணப்படும். இன் சம் ஸ்போராபைட் பாருங்கள் பிரேபைட்ஸில் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா சம் ஸ்போராபைட் எலக்டர்ஸ். எலக்டர்ஸ் 1 மார்க் கொஸ்டின். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எலக்டர்ஸ் சொல்லக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வித்து பரவுதலுக்கு அந்த ஸ்போர் பரவுதலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய எலக்டர்ஸ் தான். இது 1 மார்க் கொஸ்டின். ஹெல்ப் த டிஸ்பர்சல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் மார்கின்சியா. த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் கேம்டோபைட். இந்த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி எதை உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா கேம்டோபைட்டை உருவாக்கும்ன்றாங்க. கேம்டோபைட்டை உருவாக்கும். அடுத்து பாருங்க அடுத்து இன் சைகோட். சைகோட் எம்பிரியோ அண்டு ஸ்போராஞ்சிம் கன்ஸ்டியூட் தி ஸ்போரோபைட்டிக் ஃபேஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா
கருமுட்டை, கரு வித்தகம் ஆகிய மூன்றுமே வித்தக தாவரத்தின் நிலைகளாகும். அதாவது சைகோட், எம்பிரியோ அண்ட் த ஸ்போராஞ்சியம். அண்ட் த ஸ்போராஞ்சியம் த ஸ்போரமேட் ஸ்பேஸ். அதாவது ஸ்போரமேட் தாவரத்தில் காணப்படக்கூடிய மூன்று நிலைகள். இந்த கிரீன் லாங் லிவிங் ஹேப்ளாய்டு ஸ்பேஸ் இஸ் கால்டு. அதாவது லாங் லிவிங் ஹேப்ளாய்டு ஸ்பேஸ் பேர் ஹேம்டோபைட்டிக் பேர். ஹேம்டோபைட்டிக் பேஸ் பேர். ஹேப்ளாய்டு ஹேம்டோபைட்டிக் பேஸ் ஆல்டர்னேட் த டிப்ளாய்டு ஸ்போரமேட். ஹேப்ளாய்டிக்காக இருக்கிறது. ஹேப்ளாய்டுனா ஒற்றை மையத்தில் இருந்து அது டிப்ளாய்டுனா இரட்டை மையம் மாறுதுன்னா அங்கே என்ன உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோபைட் உருவாகும். ஒற்றை மையத்தில் ஹேம்டோபைட், அதாவது ஒற்றை மைய செல் காணப்பட்டால் அது ஹேம்டோபைட், ரெண்டு மைய செல் காணப்பட்டால் அது ஸ்போரோபைட். இந்த செகண்ட் வந்து ஆல்டர்னேட் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒற்றை மையம், அது இரட்டை மையம், இப்படி ஆல்டர், அதாவது அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேஷன் ஜெனரேஷன் பேர். சரிங்களா? அது பாருங்க. ஃப்ரோஸ் கார்னர் இந்த இயரில் வந்து 1957 வந்து பிரேவைட்டை வந்து 3 கிளாஸாக பிரிக்கிறாரு. 3 கிளாஸாக உருவாக்கியிருக்காரு. அந்த 3 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிக் காப்சிடா சொல்லக்கூடியது, ரிக்ஸியா, மார்கின்சியா, அடுத்து ஃபொரல்லா, ரியல்லா, இதெல்லாம் வந்து இதில் அடங்குன்றாங்க. அடுத்து அதாவது ஆந்தோசெரடாப்சிடா, அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோசெரடாப்சிடா சொல்லக்கூடியது. அங்கே ஆந்தோசெராஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோசெராஸ் சொல்லக்கூடியது. அடுத்து பிரேயாப்சிடா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூனேரியா, பாலிட்ரைகம் அண்டு ஸ்பேக்கனம், இதெல்லாம் வந்து அடங்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஸ்போரோபைட் கேப்டோபைட் பார்த்தோமா இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தாவரம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு தாவரம் வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும். இதுலேருந்து ஒரு தாவரம், இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைசைடு, இது வந்து தாலஸ். இதுல இருந்து உருவான தாவரம் தான் இந்த தாவரம். இது ஒரு தாவரம், இது ரெண்டு தாவரம். இது வரைக்கும் ஒரு தாவரம், இதுல இருந்து மேலே ஒரு தாவரம். சரிங்களா? இப்போ இந்த தாவரத்தோட இந்த பாருங்க, இருந்து உருவான இந்த தாலஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து ஆர்கிகோடியம் இருக்கும். ஆர்கிகோடியம் இங்கே ஆந்திரிடியம் இருக்கும். இது வந்து இங்கே ஆந்திரிடியம் வந்து மேல் பார்ட், இது வந்து மேல், இது வந்து ஃபீமேல். இது ரெண்டு இணைஞ்சு அந்த கருமுட்டை மூலம் உருவானது தான் இந்த தாவரம் ஸ்போரோபைட். அப்போ இங்கே ஒரு மேல்னு சொல்லக்கூடிய இங்கே ஆந்திரியத்தில் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இங்கே வந்து இது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து அங்கே அதனது டிப்ளாய்டு, இங்கே இருந்து டிப்ளாய்டு உருவாது. டிப்ளாய்டு உருவானது தான் இந்த ஸ்போரோபைட். இது வந்து இந்த தாவரம் உருவாது. அப்போ இது உருவாதா, இதுலேருந்து ஸ்போர்கள் இருக்கணும். ஸ்போர்கள் உருவாகி அந்த ஸ்போர்கள் மூலம் உருவாகக்கூடிய தாவரம். அப்போ இதுலேருந்து உருவானது இது, இதுலேருந்து ஸ்போர் உருவாகி ஸ்போர் மூலமாக இது உருவாகுது. இப்போ ஆல்ரெட்டாக வந்து சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து எக்கனாமிக் பாருங்க. The large amount of dead thallus of Sphagnum gets accumulated and compressed. Hardened from feet. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்பேக்கனம் தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தாவரங்கள் மிக வளர்ந்து மடிந்து பின்னர் பூமியில் புதை உண்டு அழுத்தமான ஃபீட் உண்டாக்குது. ஃபீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி, கடினமான பகுதி, ஏதாவது ஃபீட் சொல்லக்கூடியது உருவாக்குது. என்ன சொல்லலாம், லார்ஜ் நம்பர் ஆஃப், அதாவது பேக்கன் சொல்லக்கூடியது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அதாவது இறந்த தாலஸ் வந்து பூமிக்கு அடியில் போய் என்னது ஸ்பீட்ன்றது உருவாக்குது. நார்த்தன் யூரோப்பில் ஃபீட் இஸ் யூஸ்டு ஃபியூல். இது நார்த்தன் அண்ட் யூரோப்பில் வந்து இந்த ஃபீட்டை தான் எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு உண்மை கொஸ்டின். இன் காமர்ஷியல் ஸ்கேல் என்னது நெதர்லாண்டில் வந்து இது வடிவத்துக்காக பயன்படுத்துறாங்க. Apart from the nitrates, brown dye, அடுத்தது tanning materials derived from peat. peat வந்து வேற என்ன சார் பார்த்தீங்கன்னா வாங்குவேன், நைட்ரேட் இருக்கிறாங்க, ப்ரௌன் டை இருக்கிறாங்க, அடுத்து tanning இருக்கிறாங்க. அடுத்து பாருங்க ஸ்பேக்கனம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேக்கனம் அண்ட் ஸ்பீட் அண்ட் ஆல்சோ யூஸ்டு ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலையிலையும் பயன்படுத்துகிறாங்க. ஆஸ் பேக்கிங் மெட்டீரியல் பிகாஸ் ஹியர் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. அடுத்து பாருங்க மார்கின்சியா. அடுத்து பாலிமொராபா இஸ் யூஸ்டு கல்ச்சர் பல்மனரி டியூபர்குலோசிஸ். அதாவது டியூபர்குலோசிஸ் சொல்லக்கூடிய நோயை வந்து கியூர் பண்ணுறதுக்கு இந்த பிரேபைட்ஸ் பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க ஃப்ரேயம்.
திரயம் அடுத்து பாலிட்ரைக்கம் ஆர் யூஸ்ட் ஃபார் ஃபுட். இது உணவாக பயன்பட சொல்கிறாங்க. இந்த பிரேவேட்டில் உணவாக பயன்படுது. அடுத்து பிரேவேட்ஸ் ப்ளே ஏ மேஜர் ரோல் இன் சாயில் ஃபார்மேஷன் த்ரூ த செக்ஷன் ஹெல்ப் இன் த சாயில் கன்சர்வேஷன். அதாவது இதனுடைய முக்கியமான ஒரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேஜர் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் தோண்டுதலுக்கும் மண் வளத்தை பாதுகாக்கவும், மண் உருவாகிறதுக்கும் மண் வளத்தை பாதுகாக்கவும் இந்த பிரேவேட்ஸ் வந்து பயன்பட சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.